ஹாய் லவ்லீஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு வருடத்தை நம்ம முடிச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் நமக்காகவே நடந்திருக்கு. இந்த வருடத்துடைய இறுதி குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் மெசேஜை தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு பியூட்டிஃபுல்லாக 2 யூனிகார்ன்ஸை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த யூனிகார்ன் எனர்ஜி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ட்ரஸ்ட் மீ, இந்த யூனிகார்ன் எனர்ஜி அவ்வளோ பீஸ்ஃபுல், அவ்வளோ கைண்ட், அவ்வளோ காம்னஸை என் மனசுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அதே காம்னஸ், அதே ஹாப்பினஸ் உங்க மைண்ட்லயும் கொண்டு வரும் அப்படின்றத நான் கண்டிப்பா முழுமையா நம்புறேன். வாங்க, இது ஒரு ஸ்கிரீன்ல உங்களுக்காக 2 அழகான யூனிகார்ன்ஸ் தெரியுறாங்க இல்லையா? ஏதேனும் ஒரு யூனிகார்னை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் மிக விரைவில். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்க ஹாப்பியஸ்ட் நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனல் வழியாக நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், நான் ஒரு NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர், அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். வாங்க இனியோட ரீடிங்குள்ள போகலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான புத்தாண்டுங்க. சரி, ரீடிங்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, உங்களுடைய கோல்ஸ், இன்டென்ஷன்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டீங்களா? அதை பற்றின வீடியோ ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்க. அந்த மெசேஜை நான் கண்டிப்பாக உங்களுக்காக எப்படி இன்டென்ஷன் செட் பண்ணுறது, எப்படி கோல் செட் பண்ணுறதுன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவோட நான் வரத்துக்கு தயாராக இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு உங்களுடைய அக்செப்டன்ஸ் வேணும் இல்லையா? வாங்க என்னோட ரீடிங்குள்ள போகலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான முதல்ல உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அழகான ஒரு யூனிகார்னை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிமெம்பர், இந்த யூனிகார்ன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அபண்டன்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு குட் நியூஸை கொண்டு வர போகிறாங்க. அது என்ன நியூஸ்லாம் தெரியாது, நம்ம பார்க்க போகிறோம். தயாராக இருக்கீங்கன்னா ஐ எம் ரெடி ஃபார் த குட் நியூஸ் அண்ட் செலிப்ரேட்டிங் மை லைஃப். இந்த வார்த்தையை நம்ம எப்படி மறக்க முடியும்? நீங்கள் என் சேனலை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். டைப் பண்ணுங்க. இன்னைக்கு இதை நம்ம டைப் பண்ணலன்னா எப்படி? ஓகே, உங்களுக்கான மெசேஜ், ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? முதல் மெசேஜ், இதே கார்டு உங்களுக்கு போன தடவை வந்திருந்ததுன்னா இந்த வருடத்துல நம்ம விட்டுட்டு போக வேண்டியது என்ன தெரியுமா? இவ்வளவுதானே, நீ இவ்வளவுதானே, இதை பண்ணிட்டல, போ, நான் விட்டுறேன் உன்னை. ஃபர்கிவ், மன்னிச்சு விட்டுருங்க. நிஜமாவே சொல்கிறேங்க, யோசிக்காதீங்க இதை எப்படி பண்ணுறது, நான் பண்ணலாமா வேண்டாமா. இதே கார்டு தான் நான் போன தடவை பண்ணும் போதும் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் யூ ஆர் ஸ்டில் ஸ்டக் அப் வித் தட் எனர்ஜி. அந்த எனர்ஜியை இன்னும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணாமல், அந்த ஃபர்கிவ்னஸ் மோடுக்குள்ளே வராமல் அப்படியே கொஞ்சம் ரஸ்டிக்காக இருந்தீங்கன்னா இட் இஸ் டைம். வாங்கங்க, வெளியில் வாங்க, மன்னிச்சிருங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸோ அது நடக்கணும். அது அப்படின்னா முதல்ல நம்ம ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜஸ்ட் ஃபர்கிவ். ஓகே, இந்த வருடத்துடைய இறுதியில் உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வருதுன்னா நிறைய, இன்ஃபேக்ட் இது மற்றவங்களை மன்னிக்கிறது மட்டுமான்னு எனக்கு தோணலை. இன்னொன்றும் எனக்கு தோணுது, உங்களையே நீங்கள் மன்னிச்சுக்கணும். ஐ திங்க் யூ ஆர் ஃபீலிங் வெரி கில்ட்டி. ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, அதனால ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. நான் இப்படி பண்ணிட்டேன். விட்டுருங்க, எல்லாருமே தப்பு பண்ணுறது தான். பட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அது தப்பு, ஏதோ பண்ணிட்டோம் தெரியுது. இனிமே அதை பண்ணாதீங்க. ப்ராபப்ளி இது நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ளே வரணுன்றதே இந்த பிரபஞ்சத்தோடைய வேலையா அப்படின்றது தெரியல. பட் நீங்கள் யாரை மன்னிக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல உங்களை மன்னிச்சுக்கோங்க. ஸ்டாப் ஃபீலிங் கில்ட்டி ஃபார் அன்னெசரி திங்ஸ். பார்த்தீங்களா, நீங்கள் மன்னிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அப்படியே தங்கமே உங்கள் மேலே பொழிய போகுது. அப்போது பெஸ்ட் ஹெல்த், பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங்குங்க, அபண்டன்ஸ், ஒரு நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கிறதற்கு எல்லாமே நடக்குது. நீ மன்னிச்சா அது இன்னும் சூப்பராக நடக்கும் அப்படின்ற ஒரு சூப்பரான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குங்க. இன்னமே எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ அடுத்தடுத்த மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். சூப்பர். ஸோ குட் நியூஸ், செம்ம ஒரு யூனிகார்ன் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அழகாக இருக்குது, தங்கம் போல் இருக்குது. ஒரு அழகான யூனிகார்ன் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, லெட்ஸ் see the other messages. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய கோல்ஸ், இன்டென்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரிலனா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் ட்ராப் பண்ணுங்கள். மிக விரைவில் அந்த ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதாவது நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன், நீங்கள் மன்னிக்கணும். ஓகே, அப்போ அதை மன்னிக்கிறத எப்படி பண்ணணும்னா ரொம்ப 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 ப்ராக்டிக்கலாக பண்ணணும். அதுதான் உங்களுக்கான மெசேஜ். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கலாக
அந்த மன்னித்தல் அதை கொண்டு போறீங்களோ, கொஞ்சம் இந்த இமோஷ்னலாக யோசிச்சு அந்த ட்ராமாலாம் இல்லாமல், சரி இப்போ என்ன நான் மன்னிக்கணும் அவ்வளோதானே, இந்த விஷயம்லாம் என் வாழ்க்கை சூப்பராகிடுமா, ஆகிடும், கண்ணை மூடிட்டு விட்டுட்டு போயிட்டே இருங்க. அந்த கேரக்டரே நம்ம வாழ்க்கையில் வேணால், அந்த இன்சிடென்ட்டே நம்ம வாழ்க்கையில் நடக்கல. இதை பார்த்தீங்களா, ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம்தான் தேவை. இந்த உலகத்தில் எதை வேணாலும் நீங்கள் சாதிக்க முடியும். பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் சூப்பர் பவர்ஃபுல். ஓகே, உங்களால் எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ திடீர்னு உங்களை பயங்கரமாக ஒரு குளிராக, ஒரு பயங்கரமாக குளிர்ற ஒரு ஸ்னோய் இடத்துல போய் உங்களை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் உங்களை அக்ளமடைஸ் பண்ணிக்க முடியும். சரி, இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்னா சரி இங்கே நான் எப்படி பொழைச்சிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக உங்களை அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்கள் மைண்டே ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, ரொம்ப உங்கள் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி உங்கள் மைண்டே சூப்பர் பவர்ஃபுல்லுங்க. இதுதாங்க உங்களுக்கான குட் நியூஸே. எனக்கு கேட்டால் எல்லாமே நீங்கள் நினைக்கிற எல்லாமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். பட் உங்களுக்குள்ளே இருக்கிற பிளாக்ஸ் ஒரு பேட்டர்ன், உங்கள் மைண்டு திருப்பி திருப்பி ஒரு பேட்டர்ன். அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா உங்கள் லைஃப்பில்? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பேட்டர்ன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒரு ரெகுலர் ஒரு பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. இன்ஃபேக்ட் நான் கார்டை ரிவர்ஸ்டாகவே வைக்க மாட்டேன். இந்த கார்டு ரிவர்சலில் வந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, ஸ்டாப் ஃபீலிங் கில்ட்டி. திருப்பி திருப்பி அதே கார்ட்ஸ் தான் வருது பாருங்கள். நீங்கள் கில்ட்டியாக, ஒருவேளை இது நடக்காமல் போனதுக்கு நான் தான் காரணமோ, ஒருவேளை இது இப்படி ஆகிறதுக்கு நான் தான் காரணமோ அப்படின்னு நீங்களே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் ஸ்டாப் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். தேவையே கிடையாது. இந்த அளவுக்குலாம் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணிக்கணும்னு கிடையாது. பாருங்க, புத்தாண்டு வந்துருச்சு. இவ்வளோ நாள் நம்மளால பண்ண முடியாத விஷயத்துல புத்தாண்டில் ஆரம்பிச்சு நம்ம பண்ணிடுவோமான்னு நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். பட் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஓகே, இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம லைஃப் பெட்டரா இருக்க போகுதுன்னு நம்ம நிறைய விஷயங்களும் யோசிக்கிறோம். நமக்கு இன்னமே ஹார்ட் பிரேக்ஸ் தேவையில்லை. இந்த மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனை எதுவுமே நமக்கு தேவையில்லை. எங்க போனாலும் நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் நம்மளுடைய சூப்பர் பவர். அப்போ அதை எப்படி அடாப்ட் பண்ணிப்பீங்க சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் புதுசாக ஒரு சேலஞ்ச், எப்பவுமே நான் பிரச்சனைன்றதை விட இப்போலாம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு சேலஞ்ச் முதல்ல வரும்போது அந்த சேலஞ்சை அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும்? தைரியம்னு சொல்லாதீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. தைரியம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தைரியத்தை தாண்டி ஒரு பிரச்சனை ஒரு சேலஞ்சை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் யோசிச்சு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களால் யாருமே இப்போ வருத்தப்படல. தயவு செஞ்சு அப்படி நினச்சி நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. யாருமே உங்களால் வருத்தப்படல. எல்லாருமே நல்லா இருக்காங்க. ப்ராப்ளம் உங்களை பார்க்கும்போது நீ என்ன இப்படி பண்ணிட்டேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படிலாம் பண்ணுறாங்களா இருக்கும். பட் எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க, அவங்க ஆரோக்கியத்தை பார்க்குறாங்க. உங்களுக்கான குட் நியூஸ், எவ்ரிபடி இஸ் சேஃப். பார்த்தீங்களா, எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு, ஐயோ ஏதாவது தப்பாயிருச்சா, ஐயோ நான் ஏதாவது பண்ணிட்டேனா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணமா அப்படின்னு நீங்களே உங்களை தேவையில்லாமல் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் குட் பை சொல்லிட்டு இனிமே உங்கள் வாழ்க்கையை ரெடி ஜூட் அப்படின்னு இந்த அழகான நியூ இயர்லேருந்து நீங்கள் கொண்டாட போகிறீங்க. ஓகே, அண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றவங்களுக்கு பாவம் இல்லை, அவங்களுக்கு அப்படி நடக்குது இல்லை, இவங்கெல்லாம் அப்படி இல்லை, இதெல்லாம் எதுவுமே வேணாம். உங்கள் வேலையை பாருங்கள். இந்த வருஷம் அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்க போது. திருப்பி திருப்பி அதே மெசேஜ் தான். உங்கள் வேலையை நீ பாரு, உனக்கு என்ன தோணுது அதை ட்ரை டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தட். நம்ம கார்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரீ வில் கார்டு. அது எல்லாருக்குமே வராது. உங்களுக்கு ரெகுலராக வரும்னா நீங்கள் ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டாக கூட இருக்கலாம். அடங்கா காலை மாதிரி யாருக்குமே அடங்காமல் இருக்கீங்களோ, ஆஹா இது பாருங்களேன், உன்னோட பிரச்சனையும் உன்னோட பயம்தான். பயந்து 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 அதை விட்டு எப்படி வெளில வரப்போகிற, பைரவரை கும்பிடு அப்படின்னு ஒரு சூப்பரான மெசேஜ். பயம் 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 பயத்தை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. என்னைக்காவது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல. பயந்துட்டே இருந்தால் நம்மெல்லாம் நடந்திருப்போமா? ஆஹா பாருங்களேன், ட்ரிஷுல் சூலமே உங்களுக்கு வந்திருக்கு. செம்மங்க, உங்களுக்கு பவர் இருக்கு. நான் தான் சொல்றேனே, உங்களுடைய சூப்பர் பவர்னு. எல்லாத்த விட்டும் வெடிச்சு வெளியில வர்றதுக்கான சக்தி, பவர், ஆத்மார்த்தமான ஒரு தைரியம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. அதை அப்படி வெளில கொண்டு நிறுத்துறது மட்டும்தாங்க உங்க வேலை. பண்ணிடுங்க. இந்த புத்தாண்டு நம்ம எல்லாருக்குமே சூப்பரா இருக்க போகுது. உங்களுடைய பவர் என்ன அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க.
புது வருடம் நிறைய புதிய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியும்னு தெரியல. பட் கிவ் மீ ஆல் த சப்போர்ட் ஐ ரியலி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பர்சனல் ரீடிங் தானே. ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நம்ம 6 Sense யூடியூப் சேனல் வழியாக. நன்றிகள். ஹாய், ரொம்ப அழகான ஒரு யூனிகார்னை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, சான்ஸே இல்லை. செம க்யூட்டான யூனிகார்ன். பாருங்கண்ணா, என்ன சொல்றது, நான் உங்ககிட்ட பேசிட்டே கார்டு ஷஃபிள் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து மெசேஜ் பாருங்க. திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்கனவே தொடங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. சக்ஸஸ். ஓகே, என்ன சொல்றது, சான்ஸே இல்லை. அதுவும் அந்த சக்ஸஸோட அந்த ஏஞ்சல் எப்படி இருக்காங்க பாருங்களேன். ஷி இஸ் ஃப்ளைங். ரொம்ப அழகா பறந்துக்கிட்டு லெட் கோ சொல்றோம்ல, எல்லாத்தையும் விட்டுட்டேன், என்ன வேணாலும் நடக்கட்டும். ஒருவேளை அதே ஒரு சக்ஸஸோ, ஜஸ்ட் சரண்டரிங், ஜஸ்ட் லெட்டிங் கோ. பட் உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயம், கண்டிப்பாக வெற்றிகள். கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, 2025 என் வாழ்க்கையில் வெற்றிகளை மட்டுமே நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஐ எம் ஒன்லி சூசிங் சக்ஸஸ். அடிங்கங்க, செம்ம சூப்பர். பயங்கரமான ஒரு கார்டு தான், பட் ஓகே சூப்பர். இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாம். மெடிடேஷன். இப்போ நான் சக்சஸ் சொன்னோன்னே உங்க மனசுல நிறைய கேள்விகள் வந்திருக்கும். எப்படி வெற்றி வரும், இந்த வெற்றியை நான் எப்படி, இதுதான் வெற்றின்னு நான் கண்டுபிடிக்கிறது, ஒருவேளை இந்த வெற்றி வந்து எதை சார்ந்து இருக்கும், இப்படி நிறைய கேள்விகள் நான் வந்து வெற்றி அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு வந்திருக்கும். நான் உங்ககிட்ட ஒன்று தான் சொல்றேன். உங்க ஏஞ்சல்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் வெளிச்சத்தை நோக்கி நிறைய மெடிடேட் பண்ணுங்க, நிறைய கேள்விகள் கேளுங்க. மெடிடேஷன் வந்து இட் இஸ் ஆல்சோ சைலன்சிங் த மைண்ட். ஒரு பக்கம் நிறைய விதமான மெடிடேஷன்ஸ் இருக்குங்க. உங்க மைண்டை சைலன்ஸ் பண்றது ஒரு விதமா இருந்தாலும், இன்னொரு விதம் வந்து பாருங்களேன், நான் இதுக்கான பதில் சொல்றேன். வாவ், ஓகே. இன்னொரு விதம் வந்து கேள்விகள், நிறைய கேள்விகள் கேட்கறது, அந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கிறது. நம்ம ஆழ் ஆகவே நமக்கு பதில் வரதுதான் மெடிடேஷன். நிறைய கேள்விகள் நம்ம மனசுல இருக்கும், எல்லாத்துக்குமே நமக்கு பதில் கிடைச்சிட்டா போதுமே, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு அடுத்தன்னு போவோமே. மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர்ஸ் டு யூ. அப்போ நான் முதல்ல பார்த்த கார்டு இதுதான். இது அடியில இருந்தாலும் நான் முதல்ல பார்த்த கார்டு இதுதான். உன்னுடைய வெற்றிகள் எல்லாத்துக்கும் நீ தான் போராடணும். உங்களுடைய நியூ இயர் மெசேஜ் இதுதான், ஹாப்பி நியூஸ் இதுதான். உன்னுடைய அத்தனை வெற்றிகளுக்கும் நீ தான் போராடி ஜெயிக்கணும். உனக்கு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அப்படியே யாராவது வரணும்னு நினைச்சாலும் இட் இஸ் கோயிங் டு டேக் அ வெரி லாங் டைம். வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, போயிடுவாங்க. இது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பட் ஒரு சில பேர் ரொம்ப லக்கியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்பவுமே யாராவது ஒருத்தங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, வெற்றிகள் தோல்விகள் கிடையாது, பாடங்கள். எல்லாத்துக்குமே உங்களுடைய முயற்சிகள் மட்டும்தான் ஆதாயம், அது மட்டும்தான் ஊதியம், வேற எதுவுமே கிடையாது. ஸோ என்னைக்குமே உங்க லைஃப்ல இவங்க செய்வாங்க, அவங்கனால எனக்கு இது இந்த சாத்தியமாகும் அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நோ, இட் இஸ் ஒன்லி யோர் வே. பார்த்தீங்களா, மற்றவங்க என்ன வந்துட்டு போவாங்க. பட் உன்னுடைய வெற்றி, கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நீங்க வந்து வெற்றி, எனக்கு இதுல வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது எதுவாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா அது எந்த விஷயமா இருக்கும், எனக்கு டைப் பண்ணுங்க. ஆல்சோ நிறைய பேரை நம்புறீங்க, நம்புறதுக்கும் ஒரு பவுண்டரி இருக்கணும் இல்லையா? இந்த அளவுக்கு ஒருத்தங்களை வந்து நம்ம நம்பினா போதும், அந்த அளவுக்கு நம்புங்க. இமோஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களை ஃப்ரீ ஃப்ளோவா நீங்க விடலை, உங்களை ஃப்ரீயாவே நீங்க விடலை, அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை கொஞ்சம் இன்னும் உங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா உங்க மனசு இன்னும் பெட்டரா இருக்குமோ, இன்னும் உங்க லைஃபே நீங்க இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்களோ தெரியல. உங்க கார்ட்ஸை பார்த்தா எனக்கு தோணுது, அப்படியே உங்களை ரொம்ப டைட்டா நெருக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் விடமாட்டேன் அப்படின்னு உங்க இமோஷன்ஸை கூட ஃப்ரீ ஃப்ளோவா விட மாட்டீங்க. அந்த இமோஷன்ஸை கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக விடும்போது தாங்க லைஃப் பெட்டராக இருக்கும். அண்ட் உங்கள் ஃபேமிலியில் யார்கிட்டயாவது பேசாமல் இருக்கீங்களா?
யார் அது? போய் பேசுங்க, யாராக இருந்தாலும் சரி. சில நேரம் வந்து ஓகே, அவங்களே டிசைட் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் நீங்கள் யாரையாவது ஒதுக்குறீங்க, அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஐ ஜஸ்ட் விஷ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், இந்த புத்தாண்டில் போங்கங்க, போய் பேசுங்க. இதுக்கு மேலே ஒருத்தங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து தவறுன்னெலாம் எதையும் நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்க பண்ணதுக்கு தான் நம்மளும் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கோம். பட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் இல்லைனாலும் எப்பாவது போய் பேசுங்க. நீங்கள் பேசுறது வந்து நீங்கள் அதுவும் நல்லா பேசுறது வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அண்ட் இந்த புத்தாண்டுல இருந்து எது பண்ணாலும் பண்ணலாம், சரி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு யோசிக்காம டக்கு 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 டக்குன்னு பண்ண போறீங்க. ஓகே, ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் தட் யூ லைக். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க. பண்றத கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. அப்படியே இன்னும் சரி அப்புறம் பண்ணலாம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. ப்ராப்ளி தட் குட் பி த மெசேஜ் ஃபார் யூ. அண்ட் ஆக்சுவலி உங்களுக்கே இருக்கு, அந்த யார்கிட்டயோ பேசாம இருக்கீங்க, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களே, யார்ட்டையாவது ரொம்ப பேசாம, இல்லை உங்ககிட்ட பேசாம இருக்கிறதே நல்லதுடா சாமி அப்படின்னு பேசாம இருக்கீங்களா? அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாராவது இருந்தாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் டைம். சரி, விட்டுறலாம் அவங்கள. ஓகே, எல்லாரும் தவறு செய்யறது தான். அது ரொம்ப பர்சனலா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இல்லாம இது சாதாரண விஷயம்தான், மன்னிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மன்னிச்சிருங்க, போகட்டும். நம்ம அடுத்த வருடத்துக்குள்ள போகும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக போவோம். மற்றவங்கள பற்றி நமக்கு போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக போவோம், நம்ம நல்லா ஹாப்பியாக போவோம், நம்ம நல்லா ஜாயஸாக நினைத்ததெல்லாம் நடக்கட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டோட போவோம். சக்ஸஸை நோக்கி போவோம். இதெல்லாம் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதுதான் ஒரே விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது. நீங்கள் பாருங்களேன், எண்ணங்களே உங்களுக்கு ஒரு பெரிய அடிக்ஷன். நீங்கள் வந்து ஒரு கூண்டு கைதியாக இருக்கீங்கன்னா அது உங்கள் எண்ணங்கள்னால தான். நிறைய எண்ணங்கள், நிறைய யோசிப்பீங்க. அப்படி என்ன யோசிப்பீங்க? எனக்கு ஒரு 2 விஷயம் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்களேன். என்னதான் உங்களுக்கு அடிக்ஷனா இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்படியே போட்டு உங்களை வந்து வற்புறுத்திக்கிட்டு அப்படியே முடியல, என்னால முடியல அப்படின்னு உங்களை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரெஸ் பண்ண நம்ம அடியில போயிட்டே இருப்போம். எங்கே வளர்றது? டோன்ட் டூ தட். நீங்க அதை விட்டு வெளியில வரணும். அதை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா அந்த அந்த ஒரு அமுக்கிற அந்த ஒரு இமோஷனை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா அப்படியே வெடிச்சுதான் வெளில வர முடியும். ஏன்னா ரொம்ப அழுத்திட்டீங்க. வெடிச்சு வெளியில வாங்க, வெற்றி உங்களோடது. நீங்க ஜெயிக்கணும். அதுக்குதான் இந்த வருடமே உங்களுக்காக, உங்களுடைய வெற்றி. அப்ப வெற்றின்றது என்ன? உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணி அதுல உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்க வரதுதான். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், இது இன்னும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், இன்னும் 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 யூ ஆர் ஜஸ்ட் க்ரோயிங். அந்த வளர்ச்சி தான் உங்களுக்கு தேவை. உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்றது உங்களுடைய வளர்ச்சி தான். இங்க பாருங்களேன், மெடிடேஷன் ஒரு ஆன்சர், யோகான்னு ஒரு பதில், சக்சஸ்ன்னு வருது, அதுக்கு அடிக்ஷன். உன்னுடைய சக்சஸை தடுக்கிறதே அடிக்ஷன் தான். அப்போ நீ மெடிடேட் பண்ணுன்னு உனக்கு ஒரு ஆன்சர் வருது, யோகா பண்ணு. ஸோ ப்ராபப்ளி ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அது போதும். நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, யூ வில் ஃபீல் ஸோ குட். பண்ணுங்க. இந்த புத்தாண்டு நம்ம எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் போது, வெற்றிகள்னு ஏற்கனவே வந்துருச்சு, இதுக்கு மேலே என்ன கதை? இப்போ இந்த வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், பண்ணுங்க. ரொம்ப கிளியராக நான் சொல்லிட்டேன். நான் உங்கள் ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடரா இல்லையான்றது மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக் மை நியூ இயர் as well. இந்த புத்தாண்டு நம்ம எல்லாருக்கும் பியூட்டிஃபுல்லாக அமைய போகுதுங்க, நிறைய விஷயங்கள். அண்ட் சொல்லுங்கள், உங்களுக்கு உங்களுடைய இன்டென்ஷன்ஸ், கோல்ஸ் எல்லாம் செட் பண்ண தெரியலன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ நான் பண்ணுற தயாராக இருக்கேன். கிளியர் கட்டாக இதுதான் வேணும் அப்படின்றத நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து வி கேன் அச்சீவ். அப்படி ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல. ஓகே, ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் as always, keep smiling.